1686 வருஷம் பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முகலாயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப முகல் எம்பையர்ல ஆட்சி பொறுப்புல இருந்தது அவுரங்கசீப். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு இதை சொல்லலாம். ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட படையை விட முகலாயர்களோட படை ரொம்பவே பெருசு. தவறுன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே முகலாய படை ஈஸ்ட் இந்தியா படையை ஈஸியா ஜெயிச்சாங்க. அதோட சேர்த்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்டரிஸை சீஸ் பண்ணாங்க. நிறைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரிகளை கைது பண்ணாங்க. இந்த கம்பெனியோட கவர்னரை அவுரங்கசீப் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனா சரியா 300 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முழு இந்தியாவையும் கைப்பற்றினாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பேச்சுலர் பட்டதாரி. இந்த கதை 1600வது வருஷம் ஆரம்பிக்குது. பல வணிகர்கள் ஒன்று சேர்ந்து 125 ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சு 70,000 பவுண்ட்ஸ் நிதி திரட்டி உருவாக்குனது தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனியோட வியாபாரமே மசாலா பொருட்களான ஸ்பைசஸை ட்ரேட் பண்றது தான். அதுக்காக இவங்க முதல்ல தேர்ந்தெடுத்த இடம் தான் சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய ஸ்பைஸ் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா. 1601வது வருஷம் இந்தோனேஷியால 2 ஃபேக்டரி செட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அந்த சமயத்துல இந்தோனேஷியால ஆல்ரெடி ஸ்பானிஷ் கம்பெனி, போர்ச்சுகீஸ் கம்பெனி, இவங்களோட சேர்த்து டச் கம்பெனியும் அங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டச் கம்பெனி இங்கிலீஷ் கம்பெனியை விட ப்ராஃபிட்டபிளா இருந்தாங்க. டச் கிட்ட அதிகமான பணம் இருந்துச்சு, அவங்களோட ஆர்மியும் பெட்டரா இருந்துச்சு. டச் கம்பெனி இந்தோனேஷியால டாமினன்ட் பவரா இருந்தாங்க. இந்த டச் கம்பெனி கூட போட்டி போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னோட வியாபாரத்தை வேற நாட்டு பக்கம் திருப்பலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி வந்தடைஞ்ச இடம் தான் இந்தியா. இந்தியால ஸ்பைசஸும் டெக்ஸ்டைல்ஸும் ட்ரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருந்துச்சு.